மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஒரு கருத்து தெரிவித்தார். இஸ்லாமியர்களை 1947 பாகிஸ்தானிற்கு அனுப்பியிருக்க வேண்டும். அவர்கள் இன்றைக்கு நாட்டில் இருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவர்களுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. இல்ல, அது நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேனே, அதாவது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மந்திரிகள் அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. அங்க ஒரு பாஸ், மீதி எல்லாம் அங்க அவர்களுடைய குலாம். அந்த மாதிரி ஒரு பாஸ், மற்றவங்கலாம் குலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. அங்க மந்திரிகளுக்கு ஒரே வேலை என்னன்னா, எப்படி பாஸை இன்னைக்கு ஹாப்பியா வச்சுக்கலாம், எதை சொன்னா அவர் ஹாப்பியா இருப்பாரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறது அவங்களுடைய வேலை. அவர்களுக்கும் ஜனநாயக விஷயம் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆட்களை மந்திரிகளாக உட்கார வைத்து விட்டோமேன்ற கவலை தான் நம்ம பண்ணமே தவிர அவர்கள் சொல்லும் வாக்கியங்களை எல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காவிரி விவகாரத்துல இந்தியா கூட்டணியில தான் திமுகவும் காங்கிரஸும் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் மத்திய அரசு குறை சொல்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வானதி ஸ்ரீனிவாசன் வச்சுட்டு இருக்காங்க. அதாவதுங்க, அரசாங்கம் என்பது அரசாங்கம் சந்தர்ப்பவாத ஒரு அரசியலை செஞ்சுட்டு வராங்கன்ற மாதிரி. இன்னைக்கு கர்நாடகா ஒரு மாநிலம், தமிழ்நாடு ஒரு மாநிலம், ரெண்டுமே ஒரு ஸ்டேட். அந்த ஒரு மாநிலங்களுக்கு மத்தியில் ஒரு தண்ணி பிரச்சனை இருக்கு. இந்த தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கிறோம்னா, இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதன் மூலமாக ஒரு காவேரி ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கி அந்த அத்தாரிட்டி மூலமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். இதில் எல்லாமே அரசாங்கங்கள் தான் செய்கிற விஷயம். அதாவது வானதி அவர்களுக்கு, திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இதில் வித்தியாசம் புரியலையோ இல்லை என்னன்னு தெரியல. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை கொண்டு போய் அரசியல் கட்சிகள் மேலே விடுறதெல்லாம் சரி கிடையாது. இல்லைன்னா 1950 அவங்க பண்ணலையா 40 பண்ணலையாலாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா நம்ம பொறுப்பு. இது ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு பேச்சா நான் பார்க்கறேன். ஆம்ஸ்டாங் தலைவரத்தில் அண்ணாமலை நீங்க பாஜக நிர்வாகிகளை விசாரிக்கணும், பாஜக விசாரிக்கணும்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நேற்று அண்ணாமலை பாஜக கட்சியோட தலைவர் அண்ணாமலை இந்த மாதிரி தலித்துகளுக்கு மீதான வன்முறை கடந்த 3 வருடங்களாக திமுக ஆட்சியில் அதிகரிச்சிருக்காரு. இது பற்றி உங்க கூட்டணி கட்சி திமுக நான் ஆருத்ரா விஷயத்தை நான் பேசுறேன். இந்த கொலை வழக்கில் டிஸ்டர்ப் ஆகாம எல்லாம் ஆருத்ரா விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் இன்னைக்கு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு பல பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய மகளிர் அணி தலைவர் அஞ்சலை என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல ஆட்கள் இதுல இன்வால்வ்டா இருக்காங்க. மறுபடியும் நான் சொல்றேன், ஆருத்ரா இந்த என்டையர் இன்சிடென்ட்டுக்கு கீயான ஒரு விஷயம். இதை எடுத்தாலே இதை அந்த 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 ஸ்கேம்னால இந்த சம்பவம் மட்டும் இல்ல, மீதி பல சம்பவங்கள் கூட தடுக்கப்படலாம். அதனால அதை ஒழுங்கா விசாரிச்சாலே இந்த பாஜக நிர்வாகிகளும், நான் தான் சொல்றேனே, நீங்க தேடி தேடி ரவுடிகளை பிடித்து அவங்க கட்சியில போட்டிருக்காங்க. தேடி தேடி, ஒரு இடம் இல்ல 2 இடம் இல்ல, இன்னைக்கு பட்டியலே விட வேண்டிய நிலைமையில இருக்கும். அதனால இதெல்லாம் பண்ணிட்டு அவர் அன்னைக்கு அந்த ஆருத்ரா மேட்டர் எடுத்தோன்னு அவர் அவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுறாரு. அப்ப எதுக்கு டென்ஷன் ஆகி பேசணும்? அப்போ ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு, இதை திறம்பட விசாரிக்க வேண்டும். இதை சிபிஐ கிட்ட கொடுக்கணும், இடி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுல தப்பிச்சுக்கிறதுக்கான வழியா பாக்குறாங்க. இந்த 3 குற்றவியல் சட்டங்களை கூட உயர்நீதிமன்றமே எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க, அது என்ன சட்டம், அதுல என்ன பண்ணிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியலங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மறுபடியும் ஒரு 8 சட்டம் வைக்க போறாங்க. அதுல ஏர்கிராப்ட் ஆக்டையும் ஏதோ வாயு விஹேனா என்னவோ மாத்துறாங்க. அது என்னன்னு தெரியல, அது பார்லிமெண்ட்ல போனாதான் தெரியும். அந்த 3 சட்டங்களும் இந்திய குற்றவியல் சட்டத்தை எந்த ஒரு பார்லிமெண்டரி ஸ்கூட்னி இல்லாம மாத்திருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு மனசு வருதா என்னன்னே புரியல. இது ரொம்ப ஒரு அட்ராசியஸான ஒரு விஷயம். அதுவும் இது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் இருந்தது பிரிட்டிஷ் முறை சட்டம், நாங்க இந்திய முறை சட்டம் கொண்டு வரோன்றாங்க. எனக்கு அந்த இந்திய முறை சட்டம்னு கேட்டாலே பயமா இருக்கு. அதுல இருந்து தான் நாங்க ஓடி இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு போனோம். மறுபடியும் எங்களை அங்க கொண்டு போறாங்களான்ற பயம் எனக்கு வருது. இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கணும்.